இந்த பந்தி விசாரிப்பு வேலை, பரிமாறுதல், உபதேசம் பண்ணுறது, உபசரிப்பு, இதுக்கெல்லாம் யாரெல்லாம் வேணுமா? பரிசுத்த ஆவியும் ஞானம் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவங்கள இந்த வேலைக்கு என்ன செய்வோம்? அதுக்கு எவ்வளோ தகுதி இருக்குன்னு பாருங்கள். பரிசுத்த ஆவி, ஞானம், நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேர். அப்போ அங்கே பிரச்சனைகள் வர்றதுக்கு என்ன இல்லை, வாய்ப்புகள் இல்லை. அவர்களை வேலைக்கு ஏற்படுத்துவோம். நாங்கள் இந்த கிச்சன் பக்கத்தில் இன்றைக்கி டியூட்டியை விட்டு வெளியே வந்துட்டு ஜெபம் பண்ணுவதிலும் வேதவசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும். அப்போ இவங்களுக்கு சாப்பாடு தானாக வரும். தானாக கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அங்கே சமையல் காரியமும் பிரச்சனை இல்லாமல் நடக்கு. அங்கேயும் கம்ப்ளைண்ட் இல்லை. இல்லைன்னா அது வர இது வர, அதை ஒழிச்சிட்டாங்க, இதை ஒழிச்சு வச்சுட்டாங்கன்னு சொல்லி இது ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும். இப்போ அவங்க ஒன்றுமே என்ன செய்யாது, வராது. வராமல் அங்கே 7 பேர் நியமிக்கிறாங்க. 7 பேரும் சும்மா அண்ணாச்சி நீங்கள் பார்த்துக்காங்க, அண்ணாச்சி தம்பி நீங்கள் பார்த்துங்க, அக்கா நீங்கள் பார்த்துக்காங்க, தங்கச்சி நீ பார்த்துக்கா, வேறு பார்த்துக்கிடும், அப்படிலாம் வச்சு ஊழியம் செய்யவே முடியாது. அதுக்கு யாரெல்லாம் வேணுமா? நியமிச்சாச்சு. அவர்களை இந்த வேலைக்கு ஏற்படுத்துவோம். நாங்களோ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால் ஜெபம் பண்ணணும். நாங்கள் ஜெபம் பண்ணணும். வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்தில் இடைவிடாமல் தரித்திருக்குன்னு சொன்ன உடனே இந்த யோசனை சபையாருக்கு போகுது. 5வது வசனம் பாருங்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும். இப்போ ஆண்டவர் எழுப்புதலை கொடுக்கும்போது ஒரு சின்ன விஷயத்திலும் கூட நம்ம ஜெபத்தோடு பல காரியங்களை என்ன செய்ய வேண்டியிருக்கு. இப்போ சமையல் பக்கம் இருந்த ஊழியக்காரங்க அவங்க ஸ்தானத்தில் போயிருக்காங்க. சமையல் செய்ய வேண்டியவங்க அவங்களுடைய வேலையை சரியாக செய்கிறாங்க. பந்தி விசாரிப்பு சரியாக நடக்கு. அங்கே விதவைகளுக்கு யாருக்கும் என்ன இல்லை, முறுமுறுப்பு இல்லை. எல்லோரும் சந்தோஷமாகிட்டாங்க. எல்லார்ட்டும் மேலாக சபையார் எல்லாரும் எப்படி, இந்த யோசனை எப்படி இருந்துச்சா? இந்த எழுப்புதல் அந்த நாட்களில் வரலன்னா குழப்பங்கள் மறுபடியும் என்ன செய்ய வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம நாட்கள்லையும் நம்ம வீடுகளில் முறுமுறுப்பு வரலாம், சபையில் வரலாம், ஊழிய பாதையில், தொழில் செய்கிற இடங்களில் வந்தாலும் நம்ம நல்ல ஜெபத்தோடு நீண்ட நாள் காத்திருந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் கொடுக்குற நல்ல ஆலோசனையை செய்து நம்ம செய்வோமானால் முறுமுறுப்பு நின்று போயிடும், பிரச்சனை குறைஞ்சிரும், எழுப்புதல் என்ன செஞ்சிடும்,